ஹாய் வியூவர்ஸ், டுடே டாபிக் தொப்பை வெர்சஸ் கர்மா. ஒரே காமெடியாக இருக்குல்ல? காமெடி இல்லைங்க, சீரியஸ். ஃபஸ்ட்டு கர்மானா என்னங்க? அது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம பயப்படுற அவசியமும் இல்லைங்க. உதாரணத்துக்கு நாம் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே எனர்ஜியாக மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்குங்களா? யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க, 3ல் ஒரு பகுதி எனர்ஜியாகவும் அப்புறம் வேஸ்டேஜாகவும் கொஞ்சம் மிச்ச மீதியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் கொழுப்பாகி அங்கங்கே தொப்பையாக நிற்குதில்ல, அதே ப்ராசஸ் தாங்க. நம்ம செய்கிற செயல் ஒவ்வொன்றும் கொழுப்பாக மாறி தொப்பையாக வாழ்க்கையில் ஸ்டோர் ஆகிடுது. என்றைக்காக இருந்தாலும் நம்ம நினச்சா மட்டும்தாங்க நம்ம தொப்பையை குறைக்க முடியும். அதே மாதிரி தாங்க, நம்ம நல்லது செய்யதாங்க நம்ம கர்மாக்களும் கரையும். அதை விட்டுட்டு நான் என்ன பாவம் பண்ணேனோ இல்லாட்டி நான் யாருக்கும் எதுவுமே பண்ணலையேன்னு நினச்சி கஷ்டப்படக்கூடாதுங்க. நம்ம வயிற்று தொப்பைக்கு நம்ம தான் காரணம்னு தெரியுதுல்ல, அப்போ நம்ம செஞ்ச செயலோட பலன் தான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வேறு யாராலையும் செரிமானம் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம செஞ்ச செயல்களுக்கான பலனையும் யாராலையும் வாங்கிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாதுங்க. அது புண்ணியமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரிங்க. ஸோ நம்ம செஞ்சதுக்கு நம்ம தான் அனுபவிக்கணும். அதுக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. கர்மா அப்படின்னா நல்ல வினைகளும் உண்டு, தீய வினைகளும் உண்டு. நம்ம நல்லது வரும்போது அதை யோசிக்கிறது இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே அதை பெருசாக யோசிக்கிறோம், அவ்வளோதாங்க. சரிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப்